ஊரில் பெரிய பெரிய கோபுரங்கள்லாம் இருக்கும்போது திடீர்னு பார்த்தா தாஜ்மஹால், ஐஃபில் டவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டுருக்கும். அதில் வந்து எக்ஸிபிஷனில் போய் நம்ம பார்ப்போம். மக்கள் பணம் கொடுத்து அந்த எக்ஸிபிஷனில் போய் எல்லாத்தையும் உட்காந்து பார்த்துட்ருப்பாங்க. பாரேன், தாஜ்மஹால் நம்ம ஊருக்கே வந்துருச்சு, ஐஃபில் டவர் பாரிஸ்லாம் போக வேண்டாம், நம்ம ஊருக்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் போய் பார்ப்பாங்க. ஆனால் அதில் உண்மை என்ன தெரியுமா? அதெல்லாம் வெறும் அட்டை. நாம் கொள்கையாலும் மிகப்பெரிய அளவில் ஒரு கழகமாக மாறி நிற்கக்கூடிய கழகம். அது மட்டும் இல்லாமல் எமர்ஜென்சி காலத்தெல்லாம் தாண்டி வந்த ஒரு கழகம் நம்ம கழகம்தான் அப்படின்னு சொல்கிறாரு ராஜேந்திர சோழன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவர் இதை சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், எமர்ஜென்சி காலத்தில் ஒன்றிய அரசாங்கம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தை சொல்லி மாநில அரசியல் கட்சிகளெல்லாம் முடக்குவதற்கு அவங்க ட்ரை பண்ணாங்க. அந்த நேரம் அதிமுக அவங்களுடைய பெயரை மாற்றிக்கொண்டார்கள், அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகம் அப்படின்னு சொல்லி. ஏதோ எல்லா இடங்களிலும் அவங்களுக்கு கிளைகள் இருக்கிற மாதிரி பேரை மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் நாங்கள் இருக்கிற வரைக்கும் எங்களுடைய கட்சியின் பெயர் திமுக தான் அப்படின்னு சொல்லி கலைஞர் அவர்கள் சொன்னார். அதன்படியே இப்போதும் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தை எல்லாமே உதிர்க்கிறார். ஸோ இந்த இடத்துல அரசியலில் திமுக கடந்து வந்த பாதை எல்லாத்தையுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்ல அங்கே முழுவதுமாக அப்படி ஒரு கரகோஷம் அப்படின்னு வச்சு பார்த்துக்கோங்களேன். அறிவு திருவிழா அப்படிங்கிறத அவங்க நடத்திட்டு இருக்காங்கல்ல, 75வது ஆண்டு தினத்தை கொண்டாடும் வகையில். ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டாக மக்கள் கோபத்துடன் இருக்கிறார்கள். 2026 கண்டிப்பாக திமுகவுக்கு 35 இடம் கூட கிடைக்காது. ஏகப்பட்ட குளறுபடிகள் திமுகவினுடைய கூட்டணிக்குள் வரப்போகுது. திமுக மக்களை சந்திக்க பயப்படுகிறார்கள் இப்படின்னு சொல்கிற பல விஷயங்களையும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க எதிர்க்கட்சிகள். இல்லைப்பா, கண்டிப்பாக திமுக SIR சாரை எதிர்க்கிறார்கள். ஏன் எதிர்க்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோவையும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பகிர்ந்திருக்கிறார். அதில் முதல் 3 சென்டென்ஸை நான் கேட்டேங்க. அது என்ன, அதுக்கான விளக்கத்தை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். திமுக 75 அறிவு திருவிழா அப்படின்னு சொல்கிறத நடத்திட்டு இருக்காங்க. அதில் ஏகப்பட்ட பேச்சாளர்கள், முக்கியமான தலைவர்கள் பேசிகிட்டு இருக்காங்க. இதுதான் ஹைலைட். ஸோ இப்படி ஒரு கூட்டத்தை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் எலெக்ஷனுக்கு 108 தினங்கள் மட்டுமே மீதம் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவங்க ஒரு கூட்டத்தை நடத்தி மக்கள் மத்தியில் திமுகவை பற்றி பெருசாக பேச வைக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய அரசியலில் முக்கியமான ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுது. பட் அங்கே ஒரு விஷயத்த சொன்னார், இல்லைப்பா இதெல்லாம் அட்டை, தாஜ்மஹால், ஐஃபில் டவர் இதெல்லாம் அட்டை அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்போ தாவேகாவை சார்ந்தவங்க எப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா, சார் நீங்கள் சொன்ன எக்ஸிபிஷனை பார்க்கக்கூட ஆட்கள் வருகிறார்கள், காசு எக்ஸிபிஷனை பார்ப்பதற்காக அவங்க கொடுத்து வந்து பார்க்க வராங்க. ஆனால் நீங்கள் கூடுற கூட்டத்துக்கு காசை நீங்கள் கொடுத்துமே கூட்டம் வரமாட்டுக்கே, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? இது வந்து உவமை அப்படின்னு சொல்கிற அளவில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். அவர் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறத விட அவருக்கு யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க. அவர் என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா, விஜய் அவர்கள் வராங்க, இல்லாட்டி முக்கியமான பிரமுகர்கள் வராங்க அப்படின்னா கூட்டம் கூடும். அதெல்லாம் வெறும் அட்டை தான். நமக்கு கூடுற கூட்டம் தான் பெரிய அளவில் கொள்கை பிடிப்பு இருக்கக்கூடிய கூட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ விஜய் அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களை பார்ப்பதற்கு கூட்டம் அலைமோதுகிறது, ஆனால் நீங்கள் காசு கொடுத்து உங்களை பார்ப்பதற்கு கூட்டமே வரமாட்டுக்கே, அப்போ எல்லாருமே உங்கள் மேலே கோபத்தில் இருக்காங்களா, அப்போ எல்லாரையும் நீங்கள் ஏமாற்றி வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்கிற ஒரு கேள்வியே கேட்டு நிற்கிறாங்க. திமுக யாரையும் ஏமாத்தாது, திமுக எல்லாருக்கும் நல்லது தான் செய்யும் அப்படின்னு சொல்லி திமுக காரங்க சொன்னாலும், இல்லை ஆளுநர் ஷானவாஸ் அவர்கள் இன்றைக்கி பேசி மாட்டிக்கிட்டார். மக்களுக்கே தெரியுங்க, யாராலையுமே எந்த அரசியல் கட்சியாலையுமே எந்த அரசியல் கட்சி தலைவராலையுமே கொடுத்த வாக்குறுதி எல்லாத்தையுமே நிறைவேற்ற முடியாது அப்படிங்கிறது மக்களுக்கே தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டார். ஐயோ, ஷானவாஸ் அவர்களே அப்படி சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லி அது நெறியாளர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்களா, அவங்க சும்மா விடலை. அந்த நெறியாளர் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க. அதனால தான் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாம் சும்மா அள்ளி விட்டுட்டு இருக்கீங்களா வாக்குறுதிகளை, ஏன்னா மக்களுக்கே தெரியும் யாரும் நிறைவேற்ற மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாட்டுக்கு அள்ளி விட்டுறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக், தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே அப்படின்னு சொல்லி அவரை வச்சுட்டு ஒரு வீடியோவை போட்டிருக்காங்க. இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது தெரியுது அப்படின்னு சொல்லி மக்களாகிய உங்ககிட்ட நான் ஒரு கேள்வியே கேட்குறேன். உங்களுக்கே தெரியுதா? அப்போ இந்த அரசியல் கட்சி தலைவர்கள், இந்த அரசியல் கட்சி நமக்கு வாக்குறுதி கொடுக்குறதெல்லாம் பொய் தான், எவனுக்கோ ஓட்டுக்கு போகிறத விட இவனை ஓட்டு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களா? 1000 ரூபாய் 2000 ரூபாய் ஓட்டுக்கு தாராங்க அப்படிங்கிறதுனால அவங்கள தேர்ந்தெடுக்கிறீங்களா? இல்லைப்பா, அங்கே பேய் இங்கே பிசாசு எதுவாக இருந்தால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுறீங்களா? எங்கள் தாத்தா காலத்துலேருந்தே நாங்கள் இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு போடுறீங்களா?
ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, உலகம் ரொம்ப ஸ்பீடாக ரொம்ப 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 ஸ்பீடாக இயங்கி கொண்டிருக்கிறது. இந்த இயக்கத்தில், இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த இயக்கத்தில் நான் பல வருடங்களாகவே இவங்களுக்கு தான், பல மாதங்களாகவே இவங்களுக்கு தான், இப்படி தான் நான் ஓட்டு போட்டேன் அப்படிலாம் யோசிக்கிறத விட்டுட்டு உங்கள் பேரப்பிள்ளைக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு அரசியல் கட்சிகள் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து தேர்ந்தெடுங்கள். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய உலகத்தை நீங்கள் வாழ்ந்து அனுபவித்து அவ்வளோதான், செத்து போயிடுவீங்க. நானும் செத்து போயிடுவேன் ஒரு காலகட்டத்துக்குள்ள பிறகு. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, ஒரு பெரிய ஒரு அதை என்ன சொல்லுவாங்க, அதீத பார்வை, ஒரு எதிர்காலத்தை நோக்கி இருக்கக்கூடிய நீண்டகால திட்டத்தை உருவாக்கக்கூடிய தலைவர்கள் இப்போது இருக்கிறார்களா அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி இருந்தாங்க, ஐயா காமராஜர் அவர்கள்லாம் இருந்தாங்க. எனக்கு பிறகு என்னுடைய குழந்தைகள் இப்படி தான் வாழ வேண்டும், என்னுடைய பேர குழந்தைகள் இப்படி இருக்க வேண்டும், அவங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை வரக்கூடாது, அவங்களுக்கு சாப்பாடில் எந்த விதமான குறைவும் வரக்கூடாது, அவங்களுக்கு இந்த மாதிரியான இயற்கை சூழல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் நிறைய திட்டங்களை போட்டார். அப்போ அவருக்கு ஒரு எதிர்கால திட்டம், ஒரு கண்ணோட்டம் இருந்துச்சு. ஆனால் நம்ம ஊர்காரங்களுக்கு இப்போ எப்படி திட்டம் இருக்குது அப்படின்னா, அவசர அவசரமாக ஏதாவது செய்வோம் அப்படிங்கிறது தான். இந்த அவசர அவசரமாக செய்வோம் அப்படிங்கிற வார்த்தையை நான் சும்மா பயன்படுத்தலை. SIR இதை வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். SIR நாங்கள் எதிர்க்கலை. ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக தேர்தலுக்கு இவ்வளவு நாட்கள் தான் குறைவாக இருக்குது, இவ்வளோ அவசர அவசரமாக இந்த SIR செய்யணுமா அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் ஒரு வீடியோ இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே வாக்காளர்களுடைய அட்டவணையை சரிப்படுத்துதல் அப்படிங்கிறது பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. ஏன்னா உண்மையான ஜனநாயகத்துக்கு நல்ல வாக்காளர்களுடைய பட்டியல், உண்மையான வாக்காளர்களுடைய பட்டியல் இருந்தால் மட்டும்தான் உண்மையான ஜனநாயகத்தை காக்க முடியும். போலியான நபர்கள் இருந்தால் காக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போ உண்மையான ஜனநாயகத்தை காப்பதற்கு வாக்காளர்களுடைய பட்டியலை இறுதி செய்ய வேண்டும், முடிவு செய்ய வேண்டும். போலி வாக்காளர்களை அப்படியே தூரத்தூக்கி போட்டுடணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறாரு, இல்லை இவ்வளோ குறுகிய காலத்தில் இது தேவையா அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம். அப்போ இதில் ஏதோ ஒரு தில்லாலங்கடி வேலை இருக்குது, இது அரசியலுக்காக செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளோ நாள் மடிக்கணினி திட்டத்தை நிப்பாட்டி வச்சுருந்தீங்க, இவ்வளோ நாள் தாலிக்கு தங்கம் அப்படிங்கிறத பற்றியோ இல்லை 1000 ரூபாய் எல்லா பெண்களுக்கு கொடுப்பதை பற்றியோ அதிகமாக யோசிக்காமல் இருந்தீங்க. எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 100, 110 நாள், 120 நாள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 5-6 மாதங்களே இருந்துட்டு போட்டோம். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார் 108 தினங்கள் தான் இருக்குன்னு. ஆனால் நமக்கு டேட்டு தெரியாது பார்த்தீங்களா? டேட்டு தெரியாததுனால ஒரு 120, ஒரு 200 நாள் கூட வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் 4.5 வருடங்களாக மடிக்கணினி கொடுக்காம அவசர அவசரமாக இப்போ கொடுக்குறீங்களே, அத்தனை மாணவ செல்வங்களுக்கும் உங்களால் அதை கொடுக்க முடியுமான்னு கேட்டால் முடியுமா? அத்தனை பெண்களுக்கும் 1000 ரூபாய் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்களே, அவசர அவசரமாக அதில் தகுதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்த்தீங்களே. எங்களுடைய தகுதியை இங்கே நீங்கள் சரிபார்க்கிறீர்கள் அப்படின்னா, நீங்கள் தகுதியானவர்களா எங்களை ஆட்சி செய்வதற்கு அப்படிங்கிறத நாங்களும் சரிபார்ப்போம்ல அப்படின்னு சொல்லி மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தகுதி அப்படிங்கிறது இங்கே பிறப்பால் தான் வருகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை திமுக மறுபடியும் உறுதி செய்கிறது. ஒன்றுமே இல்லை, அண்டா கொஞ்சமாக கதறுது. எப்படி அண்டா கதறுது அப்படின்னா, இல்லை எங்கள் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் அப்படி எலெக்ஷனில் நின்றுட்டாடு, இவர் கலைஞரனுடைய பேரன் ஸ்டாலின் அவர்களுடைய பையன் அப்படின்னு சொன்னோன்னே மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா? இல்லை, நாங்கள் சொல்லக்கூடிய கொள்கை, நாங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதியை நம்பி தான் ஓட்டு போடுவாங்க, அப்படி தான் ஜெயிப்பாங்க. ஆனால் இதெல்லாம் மக்கள் யோசிக்க மாட்டாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மன்னர் ஆட்சி அப்படின்னு சொல்கிறீங்க, இது தவறு அப்படின்னு சொல்கிறாரு அண்டா மாதிரியான நபர்கள். அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய ரகு மாதிரியான நபர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இங்கே உத்தரப்பிரதேசத்தை பாரு, இல்லாட்டி ஒடிசாவை பாரு, இல்லாட்டி பீகாரை பாரு, அதிமுகவை பாரு அப்படின்னு சொல்கிறீங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும், இல்லாட்டி அண்ணா அவர்களை பொறுத்த வரைக்கும், பெரியார் அவர்களை பொறுத்த வரைக்கும், காமராஜர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வாரிசு அப்படிங்கிறது இல்லை. ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் வாரிசு வாரிசு வாரிசு, இது அப்படியே கண்டினியூட்டாக இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி இந்த வாரிசு அரசியலை பற்றி பேசாமல், இல்லை இது ஓட்டு அரசியலாக மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க? அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்டார். மக்கள் நீங்கள் தான் யோசிக்கணும். இங்கே வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? இந்த வாரிசு அரசியலில் அந்த ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர் ஒரு சூப்பரான கேள்வி கேட்டிருந்தார். இந்த வாரிசு அரசியலில் ஏதாவது ஒரு அந்த தலித்து தலைவர்களை சார்ந்தவங்களுடைய வாரிசு பெரிய அளவில் கோலாய்ச்சி இருக்கிறதா? அவங்க இங்கே பெரிய அளவில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறார்களான்னு கேட்டால் கிடையாது. சமூகத்தில், பொருளாதாரத்தில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சாதியினருடைய வாரிசு மட்டும்தான் இங்கே மறுபடியும் என்ன செய்யப்படுகிறது, திமுகவில் வாரிசு அரசியலை ஏற்படுத்தி அவங்க வழிவகுத்தை செய்கிறார்கள். அவங்கள வாழையடி வாழையாக அந்த வாரிசு வாரிசு வாரிசுன்னு வந்துக்கிட்டே இருக்குது. அப்போது இங்கே சாதி அடிப்படையில் தானே நீங்கள் வாரிசு அரசியலும் தேர்ந்தெடுக்கிறீர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டார். சும்மா சுருக்குன்னு இருந்துச்சு.
நீங்களே யோசிச்சு பாருங்கள். இது நான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறேன், இல்லாட்டி தவறான செய்தியை சொல்கிறேன் நீங்கள் நினைக்கவே வேண்டாம். அவர் கேட்ட கேள்வி நியாயமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ தூரம் சமூக நீதி, நாங்கள் சமூகத்துக்கு நாங்கள் தான் பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க, எந்த தலித்திய அரசியல் தலைவரினுடைய வாரிசை அடுத்த தலைவர் அவர் தான் முக்கியமான தலைவர்னு சொல்லி மாற்றிருக்காங்க? வாய்ப்பே கிடையாது. நானும் யோசித்து பார்த்துட்டேன். ஆனால் அதே நேரத்தில் 1000 ரூபாய் நல்லா பவுட்ரு போட்டுக்கிட்டியா அப்படின்னு சொன்னவங்களாம் இன்றைக்கி வேறு லெவல் மாவட்ட செயலாளர், பொறுப்பாளர் அப்படின்னு சொல்லி பொறுப்புகள் கொடுக்கப்படுகிறது. அள்ளி கொடுக்குறாங்க. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வை உருவாக்குவது யார் அப்படின்னு கேட்டால், முதல் இடத்தில் பிறப்பால் நீ இந்த குடும்பத்தை சார்ந்தவன் முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கட்டமைப்பை உருவாக்கிய பிறகு, 2வது இடத்தில் பிறப்பால் நீ இந்த மகனா அப்படின்னா உனக்கு இந்த அரசியலில் இவ்வளோ பெரிய பொறுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய இது எல்லாமே சாதியை அழிப்பதற்கான நோக்கம் கிடையாது, சாதியை உயர்த்துவதற்கான நோக்கம்தான். நீங்கள் எக்காரணம் கொண்டும் எந்த காலகட்டத்திலும் சாதியை அழிக்க மாட்டீர்கள். ஆனால் சாதிய பெயரை சொல்லி எங்களுடைய வாக்குகளை மட்டும் அறுவடை செய்து போவீர்கள் அப்படிங்கிறத மக்கள் யோசிப்பாங்களா இல்லையா? ஏன்னா இந்த மக்களை முட்டாள் அப்படி நீங்களாம் நினைக்கிறீங்க. வாரிசு அரசியல்னா இதுதான் வாரிசு அரசியல் கிடையாது, நீங்கள் ஓட்டு போட்டால் தானே வாரிசு. சரி, நாங்கள் ஓட்டு போடுறோம், ஏன் உன்னுடைய மகன் மட்டும் வாரிசு அரசியலில் இருக்கணும் வேண்டும்? ஏன் எங்களுடைய பட்டியலினத்தை சார்ந்த மக்கள் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய ஒரு தலைவர், அந்த தலைவருக்கு ஒரு வாரிசு இருந்து அவங்களை ஏன் நீங்கள் முன்னிலைப்படுத்த மாட்டேங்கிங்க? அப்படிப்பட்ட தலைவர்களை ஏன் பெருசாக பேச மாட்டேங்கிங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டோம்னா நாம் மன்னராட்சிக்கு எதிரானவர்களாக மாறிவிடுகிறோம். வேற ஒன்றுமே இல்லைங்க. நீலம் ரஞ்சித் அவர்கள் இருக்கார்ல, அவருடைய முக்கியமான அமைப்பு நீலம் தலித் பெண் ஊராட்சி மன்ற தலைவரை சாதி ரீதியாக இழிவுபடுத்தி பேசிய திமுக பிரமுகர். ஒரு பெண் ஊராட்சி மன்ற தலைவரை இந்த சாதிய ரீதியில் பேசின இந்த திமுக பிரமுகரை எதிர்த்து வழக்கு தொடர வேண்டும் அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் பதிவு செய்த பிறகும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு செய்தியை நீலம் இன்று வெளியிட்டிருக்கிறது. இல்லை, 8ஆம் தேதி வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் அதை பற்றி ஏதாவது ஒரு மீடியா பேசிச்சான்னு கேட்டால் இல்லை, மௌனம் சாதிக்கிறார்கள். இதுக்கு பின்னாடி இருப்பது அரசியலா, சாதியா, இல்லை சாதி அரசியலா? என்னடா இது? கேட்டால் பிரச்சனை, கேட்கலன்னா மனசும் தூங்க மாட்டுக்கு, நிம்மதியும் வரமாட்டுக்கு. என்ன தப்பு நடந்தாலும் கேட்க தோணுது. ஒரு கட்டத்தில் உங்களுடைய ஆதரவு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டும் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.